ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஜிகோல்டு பற்றின டீட்டெயில்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ டிஜிகோல்டு பார்த்திங்க அப்படின்னா ஒரு சிறிய முதலீடு பெரிய சேமிப்பு. ஸோ அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய வீடியோஸ் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் என்னுடைய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே போல் நம்மளுடைய சேனலில் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோ, கோல் சேவிங்ஸ் வீடியோ, பெண்களுக்கான பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றின நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஸோ டிஜிகோல்டில் என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குது, என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். நாளுக்கு நாள் தங்கத்துடைய விலை பார்த்திங்க அப்படின்னா அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஸோ இன்றைக்கி கூட ஒரு கிராமோட ரேட் வந்து 8360 ரூபா வந்திருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் நம்ம வந்து தங்கம் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய விஷயம். ஸோ நம்ம டிஜிகோல்டில் நம்ம ஜாயின் பண்ணி நம்ம வந்து 100 ரூபாயிலேருந்து நம்ம வந்து தங்கம் வாங்க முடியும். ஸோ இதில் வந்து நமக்கு வந்து 100 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். நம்ம எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா தினமும் வந்து ஒரு 100 ரூபா அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு அமௌண்ட் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து 100 ருபீஸ்லேருந்து நீங்கள் வந்து இந்த டிஜிகோல்டில் வந்து அமௌண்ட் வந்து போடலாம். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா 300 நாட்கள் வரை நம்ம வந்து சேமித்து தங்கம் வந்து வாங்க முடியும். ஸோ 300 நாட்கள் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லாங் டேர்ம் கிடையாது, ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியட் தான். ஸோ அந்த 300 நாட்களில் நம்ம வந்து தங்கம் வந்து வாங்கி சேமிக்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயம். நீங்கள் டெய்லி 100 ரூபா வச்சு நீங்கள் 300 நாள் சேமிச்சிங்க அப்படின்னாலே உங்களால் வந்து 30,000 ரூபாய் சேமிக்க முடியும். ஸோ அந்த 30,000 ரூபாய்க்கு நீங்கள் வந்து உங்களுடைய மெச்சூரிட்டி டேட் அந்த டைமில் நீங்கள் வந்து தங்கமாக வந்து வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து மொபைல் மூலமாக முதலீடு செய்யலாம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற பணத்தை நம்ம வந்து ஷாப்பில் போய் தான் வந்து நம்ம வந்து அமௌண்ட் வந்து சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து கிடையாது. ஸோ நம்ம வந்து மொபைல் மூலமாகவே வந்து நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே நம்ம வந்து எவ்வளோ அமௌண்ட் வேணாலும் நம்ம இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ இது வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்குது. இதில் நம்ம வீட்டில் இருந்து உண்டியலில் தான் சேவ் பண்ணுவோம். ஸோ நம்ம மொபைல் மூலமாக சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து கோல்டாக வந்து சேவ் ஆகுது. ஸோ அதே டைமில் வந்து உண்டியலில் காசு போட்டோம் அப்படின்னா நம்ம போட்ட காசு காசாகவே தான் இருக்கும். ஸோ நம்ம மொபைல் மூலமாக நம்ம இந்த ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நம்மளுடைய பணம் வந்து தங்கமாக மாறும். ஸோ அடுத்தது 4வது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம முதலீடு செய்யும் பணத்திற்கு ஏற்ற கூடுதல் பலனும் வந்து இதில் வந்து கிடைக்கும். ஸோ நான் இதில் வந்து போத்தி ஸ்வர்ணமஹாலுடையதும் தங்கமயில் டிஜிகோல்டுடையும் கம்பேரிசன் இதில் வந்து போட்டிருக்கேன். அவங்க வந்து அதாவது போத்தீஸில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க, தங்கமயிலில் எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு. ஸோ போத்தீஸில் பார்த்தீங்கன்னா 7%, 5%, 3%, 1%, அதாவது ஒவ்வொரு 75 நாட்களுக்கும் ஸோ அவங்களுடைய பர்சன்டேஜஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா தங்கமயிலில் வந்து 5%, 3.75%, தேர்டில் பார்த்தீங்கன்னா 2%, ஃபோர்த் பார்த்தீங்கன்னா 0.75%ல் வந்து அவங்க வந்து போனஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து நீங்கள் 100 ருபீஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கூடுதலாக வந்து ஒரு 7 ரூபா வந்து எக்ஸ்ட்ராவாகும். ஸோ அந்த 107 ரூபாய்க்கு அவங்க வந்து தங்கமாக வந்து உங்களுக்கு வர வைப்பாங்க. ஸோ நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டெய்லியும் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை வாரத்தில் ஒரு நாள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம், இல்லை மாதத்தில் ஒரு நாள் சேவ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். ஸோ ஒரு நாளில் வந்து பலமுறை கூட நீங்கள் வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ நம்ம வந்து இப்போ தான் இவ்வளோ நாள்லாம் சேவ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. நம்ம வந்து மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் வந்து ஜாயின் பண்ணோம்னா மாதத்தில் ஒரு நாள் தான் நம்ம வந்து போட முடியும். மற்ற நாட்களில் வந்து நம்மகிட்ட பணம் இருந்தாலுமே நம்ம அதில் வந்து சேவ் பண்ண முடியாது. பட் டிஜிகோல்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளில் பலமுறை கூட நம்ம வந்து இதில் வந்து சேவ் பண்ண முடியும். ஸோ 7th பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா, முதிர்வுக்கு பிறகு நகையாகவோ அல்லது கோல்டு காயினாகவோ வாங்கலாம். ஸோ நமக்கு வந்து நகையாக வாங்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க நகையாக வாங்கிக்கலாம், இல்லை கோல்டு காயினாக வாங்கி நம்ம வந்து ஃப்யூச்சரில் வந்து அதை சேஞ்ச் பண்ணணும் இல்லை விற்கணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க நீங்கள் வந்து கோல்டு காயினாக கூட நீங்கள் வந்து இதில் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து 7th பாயிண்ட் வரைக்கும் நம்ம வந்து இதில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸை பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து இதில் இருக்கக்கூடிய டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ 8வது பாயிண்ட் பார்த்திங்கன்னா, முதலீடு முடிந்து தங்கம் வாங்கும்போது நம்ம வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து நம்ம பே பண்ணி வாங்குறது மாதிரி தான் இருக்கும். நம்ம மந்த்லி சேவிங்ஸ் ஸ்கீமில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேஸ்டேஜ் வந்து இருக்காது. பட் இந்த நம்ம டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணி வாங்கும்போது நமக்கு வந்து வேஸ்டேஜ் ப்ளஸ் ஜிஎஸ்டி ரெண்டுமே நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த வேஸ்டேஜை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கோல்டு காயினாக
வாங்கலாம். ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது நமக்கு வந்து 1% அல்லது 2% தான் வேஸ்டேஜ் வரும், அதாவது காயினுக்கு. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, முதலீடு செய்த பணத்தை வந்து நம்ம பணமாக வந்து மறுபடியும் வாங்க முடியாது. ஸோ நம்ம முதலீடு சேவ் பண்ணியிருக்கிற அமௌண்ட்டை வந்து நம்ம தங்கமாகவோ இல்லை தங்க நாணயமாகவோ தான் நம்மளால் வாங்கிக்க முடியும். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, ₹1,75,000 மேலே நம்ம வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணி சேவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பேன் கார்டு வந்து தேவைப்படும். ஏன்னா ₹1,00,000 மேலே வந்து நிறைய கடைகளில் வந்து ₹2,00,000 மேலே தான் வந்து பேன் கார்டு வந்து கேட்குறாங்க. பட் இங்கே வந்து 1,75,000 மேலேயே வந்து பேன் கார்டு வந்து கேட்குறாங்க. ஸோ அதை கொடுத்து தான் நம்ம வந்து அதை வந்து வாங்கிக்க முடியும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, டிஜிகோல்டில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜ் நம்ம 2மே பார்த்தோம். ஸோ இதில் வந்து ஜாயின் பண்ணணும், அதாவது டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பார்க்குறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து நம்ம வந்து சின்னதாக நம்ம வந்து சேவ் பண்ணுற அமௌண்ட் தான். ரொம்ப பெரிய அமௌண்ட்டை நம்ம எதுவுமே சேவ் பண்ணுறது கிடையாது. நம்மக்கிட்ட ₹100 இருக்குன்னா, அந்த ₹100க்கு நம்ம தங்கமாக வந்து வாங்கிக்க முடியும். ஸோ அப்படிங்கிறது வந்து ரொம்பவே வந்து ஒரு பெரிய விஷயம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிறது வந்து தெரியாது. ஏன்னா அவங்க வந்து நினைப்பாங்க, நம்மக்கிட்ட ஒரு 10,000 இருந்தால் தான் தங்கம் வாங்க முடியும், 20,000 இருந்தால் தான் தங்கம் வாங்க முடியும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து பணத்தை வந்து சேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம அந்த சேவ் பண்ணக்கூடிய டைமில் நம்ம கையில் அன்னன்னைக்கு எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ நம்ம அதை வந்து ஒரு உண்டியலில் சேவ் பண்ணுறது மாதிரி நம்ம இதில் வந்து சேவ் பண்ணும்போது, ஸோ நம்ம சேவ் பண்ணுற அமௌண்ட்டுக்கு வந்து நம்ம வந்து தங்கமாக வந்து சேவ் பண்ணலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு ₹100க்கு ஒரு தங்கம் வாங்குகிறோம் அப்படின்னா, அது ஒரு 2 மாதமோ 3 மாதமோ கழிச்சு, ஸோ அந்த நம்ம ₹100க்கு வாங்கியிருக்கிற தங்கத்தோட மதிப்பு பார்த்திங்கன்னா ₹300-400 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன அமௌண்ட் வந்து சேவ் பண்ணும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். டிஜிகோல்டில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் உங்களுக்கு விருப்பமான டிஜிகோல்ட் ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதில் வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.